நிறைய பேர் வாங்கி கொடுத்து பெரிய சவாலை படிச்சிருக்காரு. அதுதான் ஒரு பாராட்டு நம்ம தெரிவிக்கலாம். ஐயா ஒரு நிமிடம் ஐயா பேசணும். சோழர்களே, உங்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட 10 ரூபாய் இயக்கம் சார்பில் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து நான் சாதாரணமா இருந்த நானே இன்னைக்கு உங்க முன்னால நிக்கிறது காரணம் இந்த 10 ரூபாய் இயக்கம். இந்த 10 ரூபாய் இயக்கத்துல இருந்து என்ன சாதிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை சொல்லணும்னா 25/11/2025 ஒரு போஸ்டர் தான் போட்டோம். அந்த போஸ்டர் போட்டது யாருன்னா, மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கணும், பென்ஷன் கொடுக்கணும், தையல் மிஷின் கொடுக்கணும், அப்படி ஒரு 20-25 கோரிக்கை வச்சு அப்படியே பொதுச்செயலாளருடைய வழிகாட்டல் தான் அது. நான் எப்பயுமே போராட்ட குணம் உள்ள ஒரு நபர். தோழர் தான் சொன்னாரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது விட்டு அவெல்லாம் மாற்றுத்திறனாளியா, அவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னாரு. அது வேற விதமா கொண்டு போய் ஒரு போஸ்டர் தான் போட்டேன். போஸ்டர் ஒட்டும் போதே வந்து கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது மற்றவங்க இவங்களாவது போஸ்ட் ஒட்டினாங்க, எங்க போஸ்ட் ஒட்டும் போதே வந்து கையை பிடிச்சிக்கிட்டாங்க. கையை பிடிச்சவங்க வேற யாரெல்லாம் கலெக்டருக்கு அடுத்த ரேங்க்ல இருந்து அதிகாரி, கையை பிடிச்சவங்க வேற யாரெல்லாம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர், ஏப்பா கொஞ்சம் பொறுப்பா அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன், கொஞ்சம் உள்ள வந்துட்டு போயிடுப்பா அப்படின்னாங்க. ஏற்கனவே நம்மள உள்ள வச்சுட்டானுங்க, அந்த ஒரு பயம் வேற இருக்குது. அந்த ஒரு பயம் வேற, என்ன அவன் போஸ்ட் ஓட்டும் போது கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஏன்னா அந்த நேரத்துக்கு பாத்தீங்கன்னா தயவு கூர்ந்து நம்ம மாநில பூஜை சொன்னதை நான் அப்படியே ரிப்பீட் பண்றேன். எனக்கு டைம் சொல்ல, நான் காலையில இருந்து பேசணும்னா முடியல. மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம அமைப்புல நிறைய இருக்காங்க, நம்ம அமைப்பை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாற்றுத்திறனாளியத்தோட நீங்க நல்லவங்களுக்கு 1000 செய்யறத விட மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சா போதும், வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி திரும்பவும் சொல்ல பொதுச்செயலாளர் தான் சொன்னாரு. நான் சொல்லவே இல்லை. ஆனா அது உண்மையா நடந்தது. 10 விசா லஞ்சம் இல்லை, வெள்ளை பேப்பர் கூட கொடுக்கல. வெள்ளை பேப்பர் அவங்களே எழுதிட்டாங்க, வெள்ளை பேப்பர் அவங்களே கொண்டு வந்தாங்க. கையெழுத்து மட்டும் போடுச்சாமின்னாங்க, நம்மளால கையெழுத்து மட்டும் தான் போட்டாங்க. 6 வண்டி கொடுத்துருக்காங்க. 1,10,000 மதிப்புள்ள ஜூபிட்டர் 3 சக்கர வாகனம். 10 விசா இல்லாம தோழர் சொன்ன மாதிரி பல போராட்டங்கள் நடத்தவங்க கூட வண்டி வாங்கல. நாங்க ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டோம். 1,10,000. அந்த பின்னாடி செட்லாம் பண்ணாங்கன்னா 1,60,000 நீங்க ரேட்டு. 6 வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம். வர புதன்கிழமை ஒரு வண்டி கொடுக்குறாங்க, 7 வண்டி. இதோட நம்முடைய சகோதரன் சகோதரி மாதிரி நடக்க முடியாது போதவர்களுக்கு ஸ்டிக்கி, கை வாட்ச் 200. 200 பேருக்கு. ஆமா 200 ஸ்டிக்கி, 200 தையல் மிஷின், 600 தையல் மிஷின். காதுகாலர் மிஷின் கணக்கு இல்ல. ஆமா விண்ணப்பம் கொடுத்தா கொடுத்துறாங்க. ஆனா அதை வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு நான் பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆளுங்க 40,000 தான் வாங்குறாங்க, 50,000 தான் அவர் வெளியில சொல்லிக்கிறாங்க. நான் சொல்லல, வெளியில சொல்லிக்கிறாங்க. நாம 4 ரூபா கூட கொடுக்கல, 40 ரூபா கூட கொடுக்கல. காரணம் 10 ரூபாய் இயக்கத்து மேல இருக்கிற பயம், மரியாதை. தனிப்பட்ட டேவிட்டுக்கு மேல இருக்கிற மரியாதைலாம் கிடையாது. ஏன்னா டேவிட்டுங்கிற யாரும் அடையாளம் கட்டுறதுன்னா 10 ரூபாய்க்கு மேல தெரியுங்களா. இது ஏன் உங்ககிட்ட நான் தமாசா கடைசி நேரத்துல சொல்றேன்னா, போறவங்க எல்லாரும் மனமகிழ்ச்சியா போறது மகிழ்ச்சி. ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்து அதுல மகிழ்ச்சி காட்டுறதா பெரும் மகிழ்ச்சி. இதனுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா உதவி என்பது வேறு, உரிமை என்பது வேறு. உதவி என்பது போயிட்டு வா பஸ் பேர் இல்லைன்னா ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கறது ஒரு உதவி. உரிமை என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம சொந்தக்காரனுக்கு கூட செய்யக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி. அந்த திருப்திய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அவருடைய பொதுச்செயலாளர் வழிகாட்டுதல்படி அதிக அளவில் அடைஞ்சிருக்கும். இந்த செல்லுல ஒரு படம் இருக்கு, 45 பேர் போட்டோ அனுப்பிச்சுக்கிறாங்க. அல்ல என் படத்தை போட்டு போஸ்டர் போடுங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, 45 பேர் அனுப்பிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 மாற்றுத்திறனாளிகள் இந்த அமைப்புல இப்போ வந்து சேர்ந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. பழைய ஒரு தம்பி இருக்கு, தம்பி இன்னைக்கு செல்வம் வரல, அருமையான லீடு. செல்வத்துக்கு நிகர் நான் சொல்லுவேன் நிச்சயமே கிடையாது. செல்வம் எதை தொட்டாலும் உடனே செக்ரட்டரிக்கு போய் சேர்ந்துரும். மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் சொல்றது மிகப்பெரிய சேனல் செல்வம்.
ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த போய் சேர்த்து விட்டுருவாங்க. அருமையான தோழர். ஆனா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வர 12ஆம் தேதி நம்ம எல்லாரும் பொங்கல் வைக்க போறோம். அந்த பொங்கல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே 200 பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. எப்பதான் 100 பேருக்கு ஒரு ஆளு அவங்க வீட்டுல இருந்து வராங்க. நீங்களும் அனைவரும் வாங்க. அதுல பொது செலவுக்கு பயந்துகிட்டே மரியாதையோட ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். எல்லாரும் வீட்லயும் பொங்கல்ல சைவ சாப்பாடு, ஆனா எங்க வீட்டு பொங்கல்லாம் அசைவ சாப்பாடு இல்ல. சிக்கன் பிரியாணி, எல்லாருக்கும் கரும்பு, சிக்கன் பொங்கல். எஸ், அது சாமிக்கு முன்னாடி வைக்கிற பொங்கல் அவ்வளவுதான். அப்புறம் அண்டா போட்டு வைக்கிற பொங்கல் அது வேற. 100 பேருக்கு சாப்பிடறதுக்கு தட்டு, 100 பேருக்கு அந்த சாப்பிடுற தட்டுக்கு 1/2 லிட்டர் சொம்புல சொம்பு. இதெல்லாம் நான் தரல, அப்படி பெருமையா சொல்லிக்கல, நான் தரல, ஆனா தராங்க. நாம தரோம். 10 ரூபாய் இயக்கத்துல நம்முடைய தம்பி சங்கராபுரத்துல செந்தில்குமார் தம்பி ஒருத்தர் இருக்காரு. அந்த தம்பி சொன்ன உடனே நானே தட்டு நான் கொடுத்துறேன், வேற எதனா சொல்லுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு, போஸ்டர் போட்டியாச்சு. ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சியா சொல்றேன்னா, தயவு கூர்ந்து இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஏரியாலும் மாற்றுத்திறனாளி தம்பிங்க, தங்கச்சிங்க, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இருக்காங்க. வாழ்நாள்ல என்ன மாதிரி டேவிட் பேசுற மாதிரியாலும் ஓடிடுவான் நடந்து அவசரத்துக்கு. ஆனா நடக்க முடியாதவங்க, போக முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துக்கு நான் சொல்ல, பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி நான் கவனம் செலுத்தின வெற்றி பெற்று இருக்கோம். மகிழ்ச்சியா சொல்றாங்க. என்னன்னா 12 வருஷம் மனம் கொடுத்தவங்களுக்கு நிச்சயமா இன்ன வரைக்கும் 2 வீலர் வரல. அவரு பேரு சலீம் பாய், சங்கராபுரத்துல தெருவோரமா செருப்பு போட்டு வித்துக்கிட்டு ஒரே பொண்ணு மழையிலையும் குளிர்லையும் படிக்க வச்சு நர்ஸ் ஆகிட்டாரு. ஆனா தங்கறதுக்கு வீடு கிடையாது. 38 வீட்டு மனை, அதுல அவருக்கு ஒண்ணு கலெக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாரு. அதே போல உங்களுக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னா, தமாஷையும் சொல்ல, ரியலா போகும்போது காதல் வாங்கிட்டு போய் அதை மறக்க மாட்டேங்கிறதுனால சொல்றேன். 38 வீட்டு மனை மட்டும் இல்லைங்க. அதே போல கணவனால் கைவிடப்பட்டவங்க வீட்டுல எல்லாம் கைவிட தையல் மிஷின் சொன்னேன் இல்லைங்களா, 900 தையல் மிஷின் வரும்னு சொன்னாங்க. அதுல நம்ம மட்டும் 600 தூரம் லிஸ்ட். எங்களுக்கும் மாடலுக்கும் சண்டை வந்துடும் போல இது. எப்ப இதோட சிங்களுக்கு ஒதுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் என்னத்துக்கான பையன், அவங்க போஸ்ட் போட்டான்னு சொல்லிட்டு 6 டூலர் தூக்கி கொடுத்துட்ட, நாங்களே எதுக்குற இங்க இருக்கோம் அப்படி சண்டை வளர்த்து. ஆமா, சண்டை வளர்த்து அவங்க தம்பி எனக்கு போட்டு அந்த டேவிட்ட கூப்பிடுறாங்க. நானும் கொஞ்சம் மரியாதையானது கிடையாது, நீ வேணா வா. நான் உன் மரியாதையான ஆளு கிடையாது, நீ வேணா எங்க ஊர் பக்கம் வரும்போது என் வீட்டு பக்கம் வந்து போ. நானும் உன் ஆஃபீஸ் வர மாட்டேன். ஏன்னா டெண்டர் எடுக்கல, கமிஷன் கேட்கல, உங்க வீட்டு பெட்டிஷன் போடல. இது பொதுச்செயலாளர் சொல்லி கொடுத்த வழி. உனக்கு எதிராக பெட்டிஷன் போடல, இனிமேலும் போட மாட்டேன். அதனால வாங்கிட்டு வரமாட்டேன், நீ வேணா வா. அது கம்மியா ஒரு 600 எடுத்து வச்சுக்கிறேன், 600 பத்திரம், அவ்வளவுதான். 2026 வரப்ப கொஞ்சம் டெல்லியில இருக்கிறவங்க வந்து போவாங்க. அதனால முன்னாடியே கூப்பிடுறான். என்னுடைய ரேட்டு 5 லட்சம். ஓகேவா? ஏன் தமாஷா சொல்றேன்னா, தயவு கூர்ந்து வர 12ஆம் தேதி நம்முடைய பொதுச் செயலாளர், அதுக்காக சொல்ல, நம்முடைய மாநில செயலாளருக்கு முன்னாடியே கேட்ட டைம் கேட்ட வந்துருங்க அப்படின்னு. இப்போ ஒரு வேலை இவருக்கு முன்னாடியே கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் வாங்க. சேலத்துல இருந்து நம்முடைய தோழர் பேரு மோகன்ஜி அவசியம் வாங்குச்சு. பொங்கலை துவைக்கிறீங்க, அதுல பொலிசெல்லாம் துவைக்கிறீங்க. நீங்க வந்து கடை எவ்வளவு மனு பண்ணி ஆட்சியை பண்ணு. $5400 மனுக்கள் போன வருஷம் மட்டும் போட்டுற. 2024 அவர் போட்ட ஆட்சியை 6000. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அப்படி எல்லாம் திரும்ப வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அண்ணன் மோகன்ஜியால் 6000 மனுக்கள் அனுப்ப முடியக்குள்ள நம்மளால முடியாதா? அவ்வளவுதான் ரகசியம். அதேபோல ஒரு கேஸ் தான் அவர் மேல இருக்கு. ஒரே ஒரு கேஸ் தான் அவர் மேல இருக்கு. அதான் வருத்தமா இருக்கு. ஒரு கேஸ் தானே. இப்ப 2025 நிறைய பேருக்கு நீங்க வாழ்த்து சொல்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தோழர் கேஸும் சொன்ன பிறகுதான் வருது. அதனால தோழர்களே ஒரு நிமிஷம். 12ஆம் தேதி நீங்க அவசியம் வாய்ப்பு உள்ளவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவத்துல
மாற்றுத்திறனாளி தோழர்கள் சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க 10 ரூபாய்க்கும் சேர்ந்து. எல்லா உரிமையுள்ள தோழர்களும் உறவினர்களும் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.